ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியமான சமையல் வகை குறிப்பு வகையில இன்னைக்கு நம்ம முளைக்கட்டிய கேழ்வரகு மாவை வச்சு செய்யற ஸ்மூதி பார்க்க போறோம். ஸ்மூதி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பாப்புலரா ஆகிட்டு இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதாவது காய்கறி மற்றும் பழ கலவை, அதோட நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் எதுவும் கிடையாது, நேச்சுரல் ஸ்வீட்னர், அதாவது தேன், பெரிச்சம்பழம் அந்த மாதிரி சேர்த்துட்டு என்ன வேணா அதுல நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். புரோட்டீனுக்காக பாதாம், இல்ல நம்மளோட நிலக்கடலை, சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எதை வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதுல இல்ல கேரட் கூட, ஃப்ரூட், சீசனல் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். இல்ல கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அதை இந்த மாவோட ஸ்ப்ரவுட்டட் ஃப்ளோரோட அரைச்சி பண்ணது தான் அந்த ஸ்மூதிங்கிறது. இது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. ஒரு நாளைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதுல கிடைச்சிருது. அந்த ஸ்மூதியில ரொம்ப பாப்புலரா ஆயிட்டு இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு, ஊர் சந்தையில வாங்கின முளைக்கட்டிய கேழ்வரகு மாவை வச்சுதான் இந்த ஸ்மூதி பண்ண போறேன். முதல்ல முளைக்கட்டிய ஊர் சந்தை கேழ்வரகு மாவு 2 ஸ்பூன் எடுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஒரு கிண்ணத்துல எடுத்து அதுல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். கட்டி இல்லாம அதை முதல்ல கரைச்சிப்போம். அதை கட்டி இல்லாம நல்ல ஒரு ரவா தோசைக்கு மாவு கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதம். கட்டி இல்லாம கரைச்சாச்சு. இத இப்போ ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஒரு சாஸ்பேன்ல எடுத்து அதை சூடு பண்ணுவோம். இது நல்லா கொதி வரட்டும். இது இந்த கேழ்வரகு ஸ்ப்ரவுட்டட் ஃப்ளோர் எதுக்காக, இது முளைக்கட்டிய கேழ்வரகு மாவை எதுக்கு எடுக்கிறோம்னாக்க, முளை கட்டும் போது இதுல உள்ள விட்டமின் சி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. விட்டமின் சி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் போது அயன் அண்ட் ஜிங்க் அப்சார்ப்ஷன் லெவலும் ஜாஸ்தியா இருக்கும், பிளட் ஸ்ட்ரீம்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் முளைக்கட்டிய கேழ்வரகு மாவை யூஸ் பண்றோம். ரொம்பவும் ஆரோக்கியமான சத்தான ஒரு உணவு இது. gluten free, completely gluten free food இது. தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச கேழ்வரகு கலவைய கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்க்கலாம். சேர்த்துட்டு கை விடாம கிண்டணும். இந்த முளை கட்டிய மாவுங்கிறதுனால கலரே எவ்வளவு அழகா இருக்கு, நல்ல ஒரு பிங்கிஷ் கலர்ல. நல்ல கொதி வந்தாச்சு. இது வேகணும், அவ்வளவுதான். சாதா கேழ்வரகு மாவு வேகிறத விட முளைக்கட்டிய மாவு டக்குன்னு வெந்துடும். அது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகும், அப்பவே தெரிஞ்சிடும் நமக்கு அது வெந்தாச்சுன்னு சொல்லிட்டு. வெந்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறணும். இந்த கூழு இப்போ நல்லா ஆறணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ கேழ்வரகு கூழ் நல்லா ஆறியாச்சு, சூடு இல்லை. இப்போ
இப்போ இந்த ஸ்மூதி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இன்னைக்கு வந்து ஆப்பிள் பழ துண்டுகள் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஆப்பிளோ கேரட் துருவல் எடுத்துருக்கலாம், இல்லை பப்பாயா ஃப்ரூட் சீசனாக இருந்தால் பப்பாயா, இல்லை வாழைப்பழம், மாம்பழம், என்ன இருக்கோ என்ன ஃப்ரூட்ஸ், இல்லை நிறைய 2-3 பழ வகைகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 4 மணி நேரம் ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டுக்காக சீட்லெஸ் டேட்ஸ். டெய்லி டேட்ஸ் போட்டு போர் அடிக்கிறதுனா ஒரு நாள் தேன் ஓட்டுக்கலாம். அதில் இவ்வளவும் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதை இது கூட தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கேழ்வரகு கலவையை அதில் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நைஸாக அரைக்கிறத விட கோர்ஸாக அரைச்சாதான் அதில் உள்ள அந்த நட்ஸ் ஃப்ளேவர் வந்து நமக்கு சாப்பிடும்போது கடிப்படும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1-2 அரைச்சா போகிறோம். இதை அப்போ தான் அந்த பழங்களோட சின்ன சின்ன பீசஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அது நல்லாயிருக்கும். இதோட இந்த மிச்சம் உள்ள அந்த கேழ்வரகு கூழையும் ஆட் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ் வந்து நம்ம இஷ்டம்தான். நான் இன்னைக்கு வந்து அந்த பாதாம்லேருந்தே கொஞ்சம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் டாப்பிங்ஸ். அதுவும் கொஞ்சம் பூசணி விதையும் ஆட் பண்ணுறேன் அதில். இப்போ ஆரோக்கியமான முளை கட்டிய கேழ்வரகு ஸ்மூதி ரெடியாக இருக்குது.